ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 23, 24 அண்ட் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பறவை காய்ச்சல் பாதிப்பு எந்த வகை வைரஸ் இருந்தால் உறுதிப்படுத்தப்படும். H5N1 அப்படின்ற வகை வைரஸ் இருந்தால் தான் பறவை காய்ச்சல் பாதிப்பு வந்து உறுதிப்படுத்தப்படும். பாதிக்கப்பட்ட பறவையிடம் இருந்தோ மனிதரிடம் இருந்தோ மற்றவர்களுக்கு வெஸ்ட் நைல் வைரஸ் பாதிப்பை கொசுக்கள் வந்து கடத்தும். இதன் மூலமாக தான் வந்து இந்த நோய் வந்து பரவும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து, அரசு பதவியில் 8,931 நாட்களை பூர்த்தி செய்து இந்தியாவில் மிக நீண்ட காலம் தொடர்ந்து பதவியில் இருந்தவர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தான் 8,931 நாட்களை வந்து பூர்த்தி செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்பு சிக்கிம் மாநில முதல்வராக பதவி வகித்த பவன்குமார் சாம்லிங்கின் சாதனையை, அதாவது அவர் வந்து 8,930 நாட்கள் வந்து பதவியில் இருந்திருக்காரு. அந்த சாதனையை வந்து முறியடிச்சு பிரதமர் நரேந்திர மோடி 8,931 நாட்களை கடந்து வந்து பதவி வகிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழகத்தில் சுங்கசாவடி வாயிலாக வருமானம் எந்தெந்த வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். 2022 to 23 நிதியாண்டுக்கு வந்து ரூபாய் 3,758.23 கோடி. 2023 to 24 நிதியாண்டுக்கு வந்து ரூபாய் 4,157.96 கோடி. 2024 to 25 நிதியாண்டுக்கு வந்து பார்த்தோம்னா ரூபாய் 4,300 கோடி. 2025 to 26 அப் டு பிப்ரவரி 28 வரைக்கும் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்காங்க சுங்கசாவடி வாயிலாக அப்படின்னு பார்த்தோம்னா 4,000 கோடி. ஏப்ரல் 1 முதல் சுங்க கட்டணம் 3 முதல் 5% வரை உயர்த்தப்படுகிறது அப்படின்றத வந்து பார்க்குறோம். அடுத்து, வட இந்தியாவில் குளிர்கால மூடு பனி அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? காற்றினுடைய தூசு துகள் மாசுபாடு காரணமாக தான் வட இந்தியாவில் குளிர்கால மூடு பனி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா அரசு பதவியில் வந்து 8,931 நாட்களை பூர்த்தி செய்து பிரதமர் நரேந்திர மோடி பதவி வகிச்சிருப்பாரு. இவர் வந்து பிரதமராக மட்டும் வந்து பதவியில் இருந்ததை மட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவர் அரசியலுக்கு வந்து முதல்வராக ஆனது, அந்த பதவியில் இருந்தது எல்லா நாட்களையும் சேர்த்து தான் வந்து இந்த 8,931 நாட்களை வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையின்படி நாட்டிலேயே முதலிடமாக எந்த மாநிலத்தில் 82.5% பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் உள்ளன. அதாவது ஸ்மார்ட் வகுப்பறை கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து எங்க 82.5% பள்ளிகளில் எந்த மாநிலத்தில் இருக்கு நாட்டிலேயே முதலிடமாக அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்துல தான் இருக்கு. அடுத்து, உலகில் மிகவும் மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் எந்த நகரம் முதலிடம் பிடித்துள்ளது? லோனி நகரம் தான் வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அது எந்த மாநிலத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய காசியாபாத்துக்கு அருகே வந்து இந்த நகரம் வந்து இருக்கு. லோனி நகரத்தில் காற்றில் உள்ள நுண்ணிய துகள்களில் PM 2.5 அளவு வந்து பார்த்தோம்னா 1 கனமீட்டருக்கு 112.5 மைக்ரோகிராம் இருக்கு. இது உலக சுகாதார அமைப்பின் பாதுகாப்பான அளவை விட 22 மடங்கு வந்து அதிகம் அப்படின்றாங்க. இந்த பட்டியலில் பிர்னிஹட் மேகாலயால 3வது பிளேஸ்ல இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா புதுடெல்லி வந்து 4வது இடத்துல இருக்காங்க. உலக அளவில் மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் இந்தியா வந்து 6வது இடத்தை பெற்றிருக்கு. பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, வங்கதேசம் செகண்ட் பிளேஸ்ல, தஜிகிஸ்தான் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்து, சுவிட்சர்லாந்தின் IQ ஏர் நிறுவனம் தான் வந்து உலக காற்றுத்தர அறிக்கை 2025 அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி தான் வந்து லோனி நகரம் வந்து காற்று மாசுபாடுல அதிக அளவில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா நாட்டின் 3வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது? கிர் சோம்நாத் மாவட்டம், குஜராத். அதாவது அரபிக்கடல் பகுதியில் குஜராத் மாநிலத்தில் கிர் சோம்நாத் மாவட்டத்தில் தான் வந்து நாட்டினுடைய 3வது ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. ஆல்ரெடி 2 ராக்கெட் தளம் இருக்கு. எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திராவினுடைய ஸ்ரீஹரிகோட்டா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழகத்தினுடைய குலசேகரப்பட்டினம், இந்த 2 இடத்துலையும் வந்து இருக்கு. 3வதா வந்து பார்த்தோம்னா கிர் சோம்நாத் மாவட்டம் குஜராத்தில் வந்து அமைக்கிறாங்க. அடுத்து மேற்கு ஆசியாவில் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எத்தனை அம்ச திட்டத்தை முன்மொழிந்துள்ளார்? 15 அம்ச திட்டத்தை வந்து ஈரானுக்கு முன்மொழிஞ்சிருக்காரு. அதுக்கு ஒப்புதல் தெரிவிச்சாங்கன்னா போரை நிறுத்துறோம் அப்படின்ட்டு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.